ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே வேத பாட ஆராய்ச்சிக்கு ஆவலோடு நமக்கு மறுபிறப்பில் கொடுக்கப்பட்ட தேவ ஜீவனில் தேவ சாயலை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும், தேவ ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தையும் ஏக்கங்களையும் தேவன் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். ஜோயே லைஃப் என்பது பரலோகம் செல்லும் அனுமதி சீட்டு அல்ல, தேவனுடைய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை தேவனாக்குகிற ஜீவனே ஜோயே ஜீவன். மனிதனை மனிதனாக்குகிற ஜீவன் சுகே ஜீவன். அனிமல்ஸ் எல்லாம் பயோ ஜீவன். ஆகவே தேவன் நமக்கு மறுபிறப்பில் கொடுத்தது இந்த சுக்கே மனிதனுக்கு, இந்த மண்பாண்டமாகிய சரீரம் மனிதனுக்கு தேவனுடைய ஜீவனையே கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, தேவன் நம்ம மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அந்த ஜீவனை, அந்த வித்தை நாம் பெற்றபடினால்தான் தேவனுடைய மகன்கள் மகள்களாகவும் பாக்கியத்தையே நாம் பெற்று அந்த குடும்பத்தில் ஒரு அங்கமாகி அவரோடு கூட உறவு கொள்ளுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த ஜோயே ஜீவன் இல்லாமல் தேவனோடு உறவு கொள்ள முடியாது. ஆகவே அதை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவ்வளவு பெரிய பாக்கியத்தை. ஆனால் வேதம் இதை தெளிவாய் சொல்லும் பொழுது சபையிலே இந்த தேவ ஜீவனை குறித்து காலங்காலமாய் போதிக்காதபடியினால ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் இருக்கிறார்கள். ரெண்டு காரியம், ஜோயே ஜீவன் என்றால் என்ற ஒரு வெளிப்பாட்டு அறிவு இல்லை. இரண்டாவதாக ஜோயே ஜீவனில் வாழ்வது எப்படி என்ற வெளிப்பாட்டு அறிவும் இல்லை. போத் ஆர் நீடட். வி மஸ்ட் நோ. ஒரு காரியத்தை நான் போன வாரம் சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், அறிந்தால்தான் அதை உபயோகப்படுத்துவோம். முதலில் அறிய வேண்டும், அறிந்த சத்தியத்தை பின்பு உபயோகப்படுத்த வேண்டும். எதை அறிய வேண்டும்? என்னுடைய ஜீவனின் சாயலை நாம் அறிய வேண்டும். அது 2 வாரங்களுக்கு முன்பாக அந்த ஜீவனின் சாயலை நம்ம பார்த்தோம். பிதாவானவருக்கு ஒரே பேரானவருடைய மகிமையின் தற்சொரூபம் இயேசுவானவர். அவர் என்னவா? தேவத்துவத்தின் பரிபூரணம். இதெல்லாம் அந்த சாயல் தான் ஜோயே ஜீவனில் நமக்குள் கொடுக்கப்பட்டது. அதைதான் பவுலடிகளார் இது யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லிக்கொண்டே வருவார். பவுலடிகளார் சொல்லும்போது கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே நீங்க அங்களுக்குள் இருப்பதே என்று சொல்லுவார். நீங்க ஜீவனுக்குள்ள, ஜீவன் உங்களுக்குள்ள, அதே அர்த்தம் தான், வித்தியாசம் இல்லை. அதை தான் நாங்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இதுடைய நோக்கம் என்ன? பரலோகம் செல்வதற்கு அல்லங்க. பரலோகத்தில் இந்த ஜீவனில் தான் வாழப் போகிறோம். ஆகவேதான் இது நித்திய ஜீவன். நித்திய காலமாய் இந்த ஜீவனில் வாழப் போகிறோம். அங்க மனித ஜீவனில் அல்ல, நித்திய ஜீவனில் நாம் வாழப் போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே, விசுவாசி என்பவன் விசுவாசத்தினாலே இந்த நித்திய ஜீவனில் வாழ்வான் என்று சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 3:16 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி ஒரே பேரான குமாரனை தந்தள்ளார். இந்த ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தின் மூலம் செய்த கிருபாதார பலியினாலே நம் ஒவ்வொருவருக்கும் அவருக்குள் இருந்த ஜீவனை நமக்கும் தந்து, அவரை நமக்குள் வைத்து நம்மை அவருக்குள் வைத்து அந்த சாயலில் வாழ முடியும் வாழ்பவர்களாக நம்மை மாற்றிவிட்டார். இது வேதம் சொல்லும் சத்தியம். விசுவாசிக்கிறவன் யாராய் இருந்தாலும் இந்த சாயலை, இந்த ஜீவனை, தேவனுடைய வித்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அதே வேத வசனம் தான் சொல்லு. அதுக்கு அடுத்த 18ஆம் வசனத்துல 3:18 என்ன சொல்றாரு? அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? குற்ற உணர்வே இல்லை, அவனுடைய செயல்படியா இல்ல. அந்த விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினாலே அவ்வாறு அவன் வாழ்வான் என்று சொல்லுகிறார்.
அத 33 வசனத்திலையும் அதை நாம் சொல்வதை போறோம். அவன் மேல் தேவ கோபம் இராது அப்படின்னு என்ன? தேவ தயவுதான் அவன் மேல் இருக்கும். இந்த நித்திய ஜீவன் பெற்றவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நித்திய ஜீவன் பெற்றவனுக்கு கோபம் இல்லை, தேவ கோபம். அவன் தேவனோடு சமாதானமாக, தேவ தயவு பெற்றவனாக, அன்பு பெற்றவனாக இருக்கிறான். இதுதான் இந்த ஜீவனின் பாக்கியமே நமக்கு காண்பிக்கிறது. அதே 4ஆம் அதிகாரம் போகும்பொழுது பாத்தீங்கன்னா, அங்க சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கலாம். அங்க என்ன சொல்றாரு? என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றை தருவேன் என்று சொல்லுகிறார். அந்த 14ஆம் வசனத்தை பார்த்துப்பாங்க. அங்க ரொம்ப அழகா சொல்லுவார். அது நீ என்னிடத்தில் கேட்டிருப்பாய், நாங்க 10ல சொல்லிட்டு 14 இதை சொல்லுவதை பார்க்கலாம். நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்று அப்படின்னா என்னங்க? ஒரு காலம் நீங்க தாக அடைய மாட்டீங்க, பசி அடையும் அப்படின்னு என்ன? டோட்டல் சாட்டிஸ்பாக்சன். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்ற ஒரு திகைப்பே இருக்காது. அவன் தாகம் அடைய மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? இந்த ஜீவனை பெற்றவன் பரிபூரணத்தை பெற்றவன். பரிபூரணத்தை பெற்ற பின்பு இது இல்லையே, அது இல்லையே என்ற தாகமே இருக்காது. இன்னைக்கு இருக்கிறதுன்னா அதை குறித்த அறிவு இல்லை. அததான் அவர் அங்க சொல்ல வருகிறார். அப்ப பாருங்க, அதை சொல்லிட்டு தான் நீங்க 5ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அந்த ஜீவனில் எப்படி அவர் செயல்பட்டார் என்பதை காண்பிக்கிறார். அவர் அந்த ஜீவனில் செயல்பட்டதை நாம் பார்க்கும் பொழுது அவ்வாறு நம்மையும் செயல்பட சொல்லுகிறார். அந்த 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 24லும் அவர் சொல்லுவது நான் ஏற்கனவே சொன்னதா, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை, சுவிசேஷத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யார் சுவிசேஷத்தை அனுப்பினார்? பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாக. இயேசுவானவருக்கு மறுபெயர் வார்த்தையானவர். ஆகவே சொல்றார், வார்த்தையானவரை கேட்டு வார்த்தையானவரை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனையும் தேவ வார்த்தையும், குமாரனையும் கிறிஸ்துவையும் தேவ வார்த்தையும் பிரிக்க முடியாது. யோவா 1ஆம் அதிகாரத்திலேயே அது 1, 2, 3 வசனங்களில் சொல்லிவிடுகிறார். ஆகவேதான் நான் சொல்றேன், வார்த்தையானவரை கேட்டு அவரை அனுப்பின பிதாவை. அப்போ வார்த்தையை அனுப்பினவர் பிதா. என் வார்த்தையை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிதானே? என் வார்த்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். இத நீங்க பாத்தீங்கன்னா 147ஆம் சங்கீதத்துல அவர் எப்படி எப்பொழுதுமே காரியத்தை நடப்பிக்கிறார் என்பது சொல்லும் பொழுது சொல்றாரு, 15ஆம் வசனம், அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். குமாரனை வார்த்தையாக அனுப்பினார். அவருடைய வார்த்தை மகா தீவிரமாக செல்லுகிறது. அத சொல்லிட்டு 18ல பாருங்க, தமது வார்த்தையை அனுப்பி உருக பண்ணி காற்றை வீசும். அதாவது அவர் எல்லாவற்றையுமே வார்த்தையினால் செய்கிறார். வார்த்தையினால் சிருஷ்டித்தார், வார்த்தையினால் தாங்குகிறார், வார்த்தையினால் இன்றும் கிரியை செய்கிறார். சொல்லிட்டு தான் அர்த்தத்துல சொல்றார் பாருங்க. அந்த வார்த்தைகளை அவருடைய சொந்த, தம்முடைய வசனங்களை அவருடைய சொந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். மற்ற யாருக்கும் அவர் அவ்வாறு செய்வதில்லை. தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு தம் வார்த்தையை அனுப்பித்தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அதுதான் அவர் அங்கு தெளிவாக சொல்லுகிறார். 107:20 அதை சொல்லுவதை பார்க்கலாம். ஏசாயா 55, 10, 11 வசனங்களை வாசிக்கும் பொழுதும் அவைகளை நாம் தெளிவாக வாசிக்கலாம். தேவன் செயல்படும் விதத்தை. அவர் எந்த ஒரு காரியத்தையும் முதலாவது பேசாமல் அதை அவர் செய்வதில்லை.
அவர் பேசுகிறார், அதை கேட்க வேண்டும், கேட்டு இருதயத்தில் விசுவாசம் வர வேண்டும், அந்த விசுவாசத்தில் செயல்பட வேண்டும். அப்பொழுது அவர் அந்த ஜீவன் நம் மூலமாக செயல்பட்டு தேவ சாயலை, மாம்சமான யாவும் அவருடைய மகிமை காண்கிற ஒரு இடத்திற்கு கொண்டு வருகிறார். இதுதான் தேவனுடைய திட்டம். அதுதான் இங்க சொல்லும் பொழுது 24 சொல்றாரு பாருங்க, என் வசனத்தை கேட்டு, வார்த்தையானவரை கேட்டு, வார்த்தையை கேட்டு யாரை நாம் விசுவாசிக்கிறோம்? பிதாவை ஒன்று நன்றாக தெரிய வேண்டும், என்னை கனம் பண்ணுகிறவன் பிதாவை கனம் பண்ணுகிறான் என்று சொல்லுகிறார். அப்படின்னா வார்த்தையை கனம் பண்ணுகிறவன் பிதாவை கனம் பண்ணுகிறான். ஏன்? அதை அனுப்பினவன். நீங்க வார்த்தையை நீங்களும் நானும் எப்படி கனம் பண்ண முடியும்? விசுவாசித்து அவைகளை பேசி செயல்படும் பொழுதுதான். அதை விசுவாசித்து பேசி செயல்படவில்லை என்றால் கனப்படுத்தவில்லை. ஆகவேதான் நான் என்ன சொல்லுவேன்னா, நீ வார்த்தையை கனப்படுத்தினால் வார்த்தையானவர், வார்த்தையை நீ கனப்படுத்தினால் பிதா உன்னை எப்படி கனப்படுத்துவார்? நீ எப்படி அவரை அவருடைய வார்த்தையின் மூலமாக கனம் பண்ணுகிறார்? நாம் வார்த்தையின் மூலமாக பிதாவாகிய தேவனை கனம் பண்ணுகிறபடியே அவரும் எதை விதைக்கிறோம்? வார்த்தையினாலே பிதாவை கனம் பண்ணுகிறோம். அவரும் உங்கள் வார்த்தையினாலே உங்களை கனம் பண்ணுவார். ஏன்? அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. வார்த்தையில கனம் பண்றது எப்படி? நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். What a great blessing. அது எப்போ? விசுவாசத்தினாலே அந்த வார்த்தையை கனம் பண்ணி நாம் செயல்படும் பொழுது அவர் நம் மூலமாக செயல்பட்டு நம்மை கனப்படுத்துகிறார். இவன் சொல்லி செத்தவன் உயிரோடு எழும்பிட்டான். இவன் சொல்லி டாக்டர் முடியாதுன்னு சொன்னது சுகமாயிற்று. அப்பொழுது ஒரு கனம் கொடுக்க, அதுதான் சொல்றாரு, நீ என் வார்த்தையை மகிமைப்படுத்தினால் நான் உன் வார்த்தையை மகிமைப்படுத்துவேன். நம்முடைய வேலை, அவர் சொல்லுகிறார், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் என்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன், கனப்படுத்தி இருக்கிறேன். தேவன் மகிமைப்படுத்துவது, கனப்படுத்துவது அவருடைய வார்த்தை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனா அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் அதுதான். அவர் என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாமல், தேவ வார்த்தையை விசுவாசித்து செயல்படாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது, தேவனை கனப்படுத்த முடியாது. அதே அந்த 147 சங்கீதத்துல இன்னொரு வசனமும் உண்டு. அதையும் உங்களுக்கு நான் வாசித்து காமிச்சேன். இந்த 11:6 எபிரேயர் சொல்றது ஈக்குவலா அவரும் சொல்றாரு பாருங்க. 10ஆம் வசனத்துல, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், எந்த மனுஷ புயத்தின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களிலும் பிரியப்படார். அப்ப எதுல தாங்க அவர் பிரியப்படுவார்? எதுல தாங்க அவர் விருப்பமாயிருப்பார்? உங்க விசுவாசம். ஏன் விசுவாசம்? அதுதான் சொல்றாரு பாருங்க, தமக்கு பயந்து. அப்படின்னு என்ன? பயம் என்பது அவரை மகிமைப்படுத்துவது, அவரை துதிப்பது, அவரை கனப்படுத்துவது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்க. வாட் இஸ் கிருபை? நான் போன வருஷம் சொன்னேன், ஜோயே ஜீவன் என்பது கிருபை. அந்த கிருபை அல்லது தேவகுமாரன் நமக்குள் கொடுக்கப்பட்டது, தேவ ஜீவன் கொடுக்கப்பட்டது கிருபை. அந்த கிருபை வேலை செய்ய காத்திருப்பவர்களுக்கு என்றால் அதை சார்ந்து கொள்ளுபவர்களுக்கு, அதைதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அவர் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய பிரியமே நீங்களும் நானும் சுயபலத்தையோ மற்ற மனித பலத்தையோ மற்ற காரியங்களையோ சார்ந்து கொள்ளாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையாகிய ஜீவனை, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் அதை கிருபை என்று சொல்லுகிறார். ரோமர் 6:23 அதை திரும்பவும் சொல்லுவதை பார்க்கலாம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். அததான் பவுலடிகளார் சொல்றார், நான் அல்ல அவரே என்னில் வாழ்கிறார் என்றாரு கலாத்தியர். அதே 1 கொரிந்தியர் 15:10 போகும்போது அந்த தேவ கிருபையே என்று சொல்லுகிறார். எல்லாமே அந்த ஜீவனை குறித்து
வெவ்வேறு விதங்களில் அது சொல்லப்பட்டுள்ளது, ஒரே அர்த்தத்தோடு. இங்கும் அதைதான் சொல்லுகிறார். ஆகவே அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய பிரியம் என்ன, அதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். ஆனால் சபையானது கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தினாலே இந்த வேத வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்காமல், கீழ்ப்படிய வேண்டுமே, இல்லை என்றால் எனக்கு தண்டனை என்று போதகர் சொல்லுகிறாரே என்று முயற்சித்து முயற்சித்து தோல்வி அடைகிறார்கள். இந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து விசுவாசித்தோமானால் அந்த கீழ்ப்படுதல் என்பது சர்வ சாதாரணமாகிவிடும். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் செயல்படுவதற்கு அந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி செயல்பட, கீழ்ப்படிய அந்த வார்த்தையில் தானே அந்த பலன் இருக்கிறது. எப்படி? விசுவாசத்தினால் தான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். அப்ப அந்த விசுவாசத்திற்குரிய சப்ஸ்டன்ஸ், பொருள் அந்த வார்த்தையிலேயே வைத்திருக்கிறார். அந்த வல்லமையை வார்த்தையிலே வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்மா, அந்த வார்த்தை சொல்லுவதை நான் செயல்படுகிறேனே, அதுவும் அந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. வார்த்தையிலே நாம் கனப்படுத்தும் பொழுது, வார்த்தையை நாம் பேசும் பொழுது, அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசம் கேட்டு இருதயத்தில் வருகிறது. அந்த வார்த்தை இருதயத்தின் நிறைவினால் வாயின் மூலமாக வரும் பொழுது, அந்த கீழ்ப்படுதலாகிய விசுவாசம் செயல்பட்டு தேவ சாயலை, மகிமையை காண்பிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு சாத்தான் கிட்ட, உபாகமம் 8:3 மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அவருக்கு தெரியும் இது எப்பேற்பட்ட வல்லமை உள்ளது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்லுகிற வேதம் விதமாக வார்த்தையினால் பிழைப்பான். அப்ப என்னங்க? வார்த்தையை விசுவாசிப்பதினால் பிழைப்பான். வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் அவனை மேற்கொள்ள முடியாது, சாபம் அவனை மேற்கொள்ள முடியாது, வியாதி அவனை மேற்கொள்ள. பாவம், சாபம், வியாதி நம் வாழ்க்கையில் செயல்பட வல்லமை கொடுத்தது ஆக்கினை தீர்ப்பு. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லமை கொடுத்தது ஆக்கினை தீர்ப்பு. இப்பொழுது இந்த நித்திய ஜீவனை பெற்றவனுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. அவன் மரணத்தில் இருந்து ஜீவனுக்கும், இருளில் இருந்து வெளிச்சத்துக்கும், பிசாசின் அதிகாரத்தில், அப்படித்தானே, இருளின் அதிகாரத்தில் இருந்து ஒளியின் அதிகாரத்திற்கும் மாற்றப்பட்டு விட்டான். செய்ய இங்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. நாம் இருக்கிற எல்லையிலே நாம் நீதிமான்களாய் இருக்கிறபடினால், பாவம் உண்டு என்ற ஒரு இடமே இல்லாதபடினால் ஆக்கினை தீர்ப்பே இல்லை. அப்படின்னா என்னங்க? பாவம் இல்லை, சாபம் இல்லை, வியாதி இல்லை, குறைவு இல்லை, தரித்திரம். அது என்னங்க? தேவனுடைய சாயல், பரலோக சாயல். அந்த இடத்திற்கு நம்மை, அததான் இங்க சொல்ல வருகிறார் ஆண்டவர். ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், அங்க என்ன சொல்றார் பாருங்க, மரணத்தை விட்டு நீங்கி. அப்போ மரணமாகிய பாவம், வியாதி, சாபம், குறைவு அல்லது பிசாசின் சாயல், திரும்ப சொல்றேன், பிசாசின் ராஜ்யத்தின் சாயல் நீங்கி ஒளியின் சாயல், ஜீவனின் சாயல், தேவனின் சாயல், தேவ ஜீவனின் சாயல், அதன ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள், இது எல்லாமே நம்ம காணப்பட ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றபடியால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற ஒரு காரணம் என்று சொல்லுகிறார். இதை ஆழமாக நம்ம தியானித்து இருதயத்திலே வைக்க வேண்டும். அதனாலதான் அந்த விபச்சார ஸ்திரீ கையும் களவுமாய் பிடிக்கப்படும் பொழுது யோவான் 8:17 சொல்றாரு,
நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். நீ போய் இனி பாவம் செய்யாதே. நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அதை அவள் பெற்றுக் கொள்ளுகிறாள். நீங்களும் நானும் அதேதான். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதை அந்த விசுவாசம் பெற்றுக்கொள்வது விசுவாசம். Whatever you receive is by faith, and what you receive is faith in that what you receive. ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை அந்த வார்த்தையில் இருந்து கேட்டு விசுவாசித்து பெற்றுக்கொண்டு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற விசுவாசத்திலே வியாதி இல்லாமல், குறைவு இல்லாமல், தரித்திரம் இல்லாமல், பாவம் இல்லாமல் தேவ சாயலை, மகிமையை காண்பிப்பவர்களாக, ராஜ்யத்தின் சாயலை காண்பிப்பவராக, ஒளியில் உள்ள சாயலை காண்பிப்பவர்களாக நாம் வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, இங்க அவள் ரொம்ப தெளிவாய் அததான் அங்க 1 யோவான், திரும்பவும் அதை நான் படிக்கிறேன். 5ஆம் அதிகாரம், அங்க 9, 10, 11 வசனங்களில் நம்ம ஏற்கனவே வாசித்ததுதான். ஆனா இது இருதயத்துக்குள்ள போக வேண்டும் வெளிப்பாடாக. The more you hear it, the more I hear it when I teach. அது எனக்கு விசுவாசமாக மாறுகிறது. 11ஆம் வசனம் என்ன சொல்றார் பாருங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். It's a truth. சத்தியத்தையும் அறிவீர்கள். அந்த சத்தியம், அறிந்த சத்தியம் என்ன? அறிந்த சத்தியம் நேத்து கூட நான் சொன்னேன் போன பாடத்துல. பரிபூரண அறிவு, தன்னை சிருஷ்டித்தவருக்கு சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவு. அப்படின்னா பிதாவினுடைய அறிவு பூரண அறிவு. அவர் அறிவுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. அந்த பூர அறிவுக்கு ஒப்பான அறிவுக்கு நாம் வர வேண்டும். அததான் எபேசியர்லையும் சொல்லுவாரு. இந்த பூரண அறிவை குறித்து நான் எங்க வாசித்தேன்? கொலோசியர் 3, 9, 10 வாசிங்க. அதை எபேசியர்ல என்ன சொல்றாரு பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்க சொல்லுவாரு. 3 எடுத்து வச்சு. ஓகே, 4வது எடுத்து பாருங்க. 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவ குமாரனை, தேவனுடைய வார்த்தையை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும், அந்த பூரண அறிவடையும் பொழுதுதான் அந்த ஒரு மனம் வரும். அப்பொழுது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி ஆன பூரண அறிவு பூரண புருஷராக்கும். எப்படிங்க? பூரண அறிவு பிதாவின் அறிவு. பிதாவின் அறிவு என்னங்க? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை உடையவன். அடுத்த வசனம், அது எழுதப்பட்டிருக்கிறது. எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டது நான் கேட்கிற வார்த்தையாக மாறுவதற்கு, தியானத்தின் மூலமாக. அப்போ அதை நான் கேட்கும் பொழுது already I have Zoe life. Already Zoe life is given to me. இதை நான் தியானித்து என் காதில் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஜீவனின் எல்லையில் இருக்கிறேன், வெளிச்சத்தின் எல்லையில் இருக்கிறேன். அப்போ என் சாயல் என்னவாக இருக்கிறது? உள்ளான மனிதன் தேவனுடைய அறிவு. அந்த அறிவை நான் பெற்றுக் கொள்வதுதான் வெளிப்பாட்டு அறிவு, விசுவாசம். அந்த விசுவாசம் வரும் பொழுது சாதாரண வாழ்க்கை நாம் வாழ மாட்டோம். அந்த விசுவாசத்தின்படி வாழ ஆரம்பிப்போம். இன்னைக்கு சபையில பாத்தீங்கன்னா 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று, இந்த வேதத்தை தியானிக்காத மக்கள். ஆனா இந்த மாதிரி பிரசங்கங்கள்லாம் கேட்டு 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 மூளை அறிவுல அதை நிரப்பினவர்கள் அப்படியே ஒப்பிப்பாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மாற்றமே இல்லை. நடைமுறை வாழ்க்கையில் மாற்றமே இல்லாத வாழ்க்கை. அப்படின்னா என்னங்க? செத்த விசுவாசம்.
அவர்களுக்கு அந்த பூரண அறிவு இன்னும் வரவில்லை. பிதாவின் அறிவு வரவில்லை. என்ன அறிவு? மனித அறிவு, மூளை அறிவு. பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது, மூளை அறிவு. உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர், எனக்குள் இருக்கும் ஜோய ஜீவன் பாடுவாங்க. அவர் என் ஜீவனானவர், அவரே 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 பாடுவாங்க. செயலில் இருக்காது. அததான் அங்க பரிசேயர் அவர் கடிந்து கொண்டார். ஹிப்போக்ரட்ஸ், மாய்மாலக்காரர். ஏன் வாயில பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க, செயலில் அதை காண்பிப்பதில்லை. இது ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் ஒண்ணு இருக்கு. அவங்கதான் பாவம் இந்த வேதவசனத்தையே தியானிக்கல, அந்த பூரண அறிவாகிய வெளிப்பாட்டு அறிவை பெறல, இருதயத்துல விசுவாசம் வரல. ஆனா ஓங்கி ஓங்கி கீழ்ப்படின்னு சொல்றாரு போதகர்னு. கீழ்ப்படிய முயற்சித்து முடியுமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு அவரே சொல்லிட்டார்ல. அப்போ அவரை விசுவாசித்து அவரை செயல்பட வைக்கும் போதுதான் முடியும். விசுவாசத்தின் செயலில் நாம் காண்பிக்கும் பொழுதுதான் அது முடியும். கீழ்ப்படுதல் என்பது விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவது. அங்க விசுவாசமே இல்ல, அடுத்த ஸ்டெப் எங்க கீழ்ப்படிதல்? தியானம் இருந்தால் விசுவாசம், அந்த முழு வெளிப்பாடு விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா அந்த விசுவாச செய்கை கீழ்ப்படிதலாக வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க அவ்வாறு முயற்சித்து, உள்ள வசனமே இல்ல, இவங்க முயற்சிக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஒண்ணுமே செய்யாத கூட்டம், டெட் ஃபெய்த். அடுத்த கூட்டம் ஒண்ணு இல்லாமையும் முயற்சிக்கிறாங்க. நம்ம அப்படிதானே பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்க அங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த 12 வேவுகாரர்கள் 10 வேவுகாரர் தப்பா சொன்னதா நீங்க எல்லாம் உடனே கிளம்பி போறாங்க. உபாகம் 1வது அதிகாரம் கடைசி 5-6 வசனம் வாசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அந்த வார்த்தை கொடுக்கல, போகாதீங்கன்றாரு மோசே. போறாங்க துணிகரமா. அதுதாங்க பிரசம்ஷன். இன்னைக்கு அதுதான் சில பேர் செய்து காயப்படுகிறார்கள். பிசாசு நல்லா அடிச்சு வரட்டான். இன்னைக்கு அதுதான் விசுவாசம் இல்லாம இறங்கிடுறாங்க, கோதால இறங்கிடுறாங்க, ஃபீல்ட்ல போயிடுறாங்க. அப்படி இப்படி செய்யறாங்க. பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீ யார் அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. காயப்படுகிறார்கள், நோய்வாய்ப்படுகிறார்கள், பிரச்சனைக்குள். ஏன்? தியானித்து இருதயத்திலே விசுவாசித்து செயல்பட சொல்லுகிறார். அப்படித்தானே சொல்றாரு கலாத்தியர் 3:5. கேட்கிற விசுவாசத்தினாலதான் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜோய ஜீவனின் அற்புதத்தை நம் மூலம் நடத்துகிறார். இந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளாம கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டார் ஆண்டவரே. நான் போறேன், கிளம்பி போய் வார்த்தை இருதயத்துல இல்ல, பூரண வெளிப்பாடு இல்ல, விசுவாசம் இல்ல, அங்க ஆண்டவர் செயல்படாதனால அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியல. அவனுக்கு எதிர்த்திருக்க நம்முடைய பலத்துல முடியாது, சுய பலத்துல முடியாது, அவர் பலத்துல தான் முடியும். நம்முடைய போராட்டம் அந்த அவனோடுதான். அதற்கு அவருடைய பலன் தான் தேவை, அவருடைய ஜீவன் தான் தேவை. அதை ஆக்டிவேட் பண்றது நம்முடைய விசுவாசம் தான். அவரை அனுமதிப்பது, ஜீவன் வாழ அனுமதிப்பது நம்முடைய விசுவாச செயல். விசுவாசம் இல்லாம அங்க செயல்பட்டால் நடக்காது. வேதம் அதை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. ஆகவே அவர்கள் காயப்படுகிறாங்க. 2 குரூப் சொல்லிட்டேன். ஒண்ணு செய்கைக்கே போக மாட்டாங்க, ஆனா இருக்கதாக நினைச்சுக்கிட்டு போய் அடிபடுவாங்க. அடுத்த குரூப் விசுவாசம் எல்லாம் இருக்குன்னுவாங்க, செயலில் காண்பிக்க மாட்டாங்க. அப்படின்னு என்ன? டெட் ஃபெய்த். அப்பவும் ஆவியானவர் அங்க கிரியை. விசுவாசம் இல்லாமலும் கிரியை செய்ய முடியாது, விசுவாச கிரியை இல்லாமலும் அவர் செய்ய முடியாது, வசன இருதயத்தில் இல்லாமலும் செய்ய முடியாது, வசனம் அவங்களுக்கு உயிர் பெறாமலும் அவங்க செய்ய முடியாது. இததான் நம்ம சபையில பார்க்கிறோம். பாடுறாங்க, இப்ப என்ன பண்றாங்க? பெரிய போராட்டம் வருது,
ஜெயிப்பதற்கு ஜீவன் நமக்கு கொடுக்க, தேவனுடைய ஜீவனே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒண்ணுமே இந்த ஜீவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. எல்லா சவால்களை விட இது பெரிய ஜீவன், இவர் பெரியவர். ஆனா இது எல்லாம் மூளை அறிவுல தான் இருக்குது. இருதயத்துல பூரண வெளிப்பாடு சொன்னல்ல, தன்னை சிருஷ்டித்தவருக்கு சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி, அததான் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை சொல்லாரு. அந்த பூரண அறிவின் நிச்சயத்தின் ஐஸ்வர்யத்தை நாம் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுல பாருங்க, ஐஸ்வர்யமா அந்த பூரண அப்படின்னா அவ்வளவு தூரத்துக்கு ஐ நோ ஐ நோ ஐ நோ. அங்க பவுலடிகளார் சொல்றாரு 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிவேன். அதேதான் அந்நாள் வரை. அப்போ he knows what is that, பூரண அறிவு. அதுல தைரியமா சொல்றார். அதேதான் அந்த கப்பல் சேதத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அங்க 24-25 வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று நிச்சயித்திருக்கிறேன், ஒருவருக்கும் எந்த சேதம் ஏற்படாது, பொருட்களுக்கு சேதம் ஏற்படும், உயிருக்கு சேதப்படாது. அதாவது டோட்டல் இம்பாசிபிள் சிச்சுவேஷன். கேப்டன்ஸ் எல்லாம் கூட, அது மாலுமிகள், அதிலேயே ஊர்னவங்க எல்லாம் கூட அவ்வளவுதான் ஹோப்பை விட்டுட்டாங்க. எப்படியா நம்ம தப்பித்து ஓடணும்னு நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இனி நம்பிக்கையே இல்ல. அந்த சூழ்நிலை எடுத்து நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. அப்ப சொல்றாரு பாருங்க, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். தேவன் தன்னோடு பேசின வார்த்தைபடியே நடக்கும் என்ற ஒரு உறுதி. நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நடந்ததை நீங்க வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, ஒருத்தம் கூட சாகல, ஒருத்தம் கூட சாகல. அதுதாங்க விசுவாசத்தில் நீங்க செயல்படும் பொழுது. அவர் செயல்பட்டாரா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் செயல்பட்டார். அதே இது இன்னைக்கு சபையெல்லாம் பண்ணுவதெல்லாம் விசுவாசத்தில் கால் எடுத்து வைக்காமல் ஜெபம் பிரதர், ஜெபம் எவ்வளவு பெரிய பயிலு, அல்ல ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா நீக்கிடுவாரு. ஐயா, இருதயத்துல விசுவாசம் இல்ல, வாயில ஜெபம், காரியம் நடக்கல. அவங்க வாயில தான் துதியும் விசுவாசம் இருக்கு, இருதயமோ தூரமா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கன் அவர்களை குறித்து சொல்லி இருக்கிறான்னு ஆண்டவரே சொல்றாரு சுவிசேஷத்துல. ஜெபம் பண்ணுவோம், நடக்கல, கடைசியில முடிஞ்சு போச்சு எல்லாம் பிரதர். அப்படியா? எல்லாம் நன்மைக்கு. ஆண்டவருடைய காரியத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது பிரதர். இது சர்வசாதாரணமா எல்லா வழியிலும் வரும். ஐயா, ஆண்டவருடைய வழியை புரிந்து கொள்ள முடியும். வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது விசுவாச வழி. அந்த விசுவாச வழிக்கு தோல்வியே இல்லை. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றுதான் அது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தில் வாழ்வதற்குத்தான் வார்த்தையும் ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். நித்திய ஜீவன் கொடுத்திருக்கிறேன், அது உங்களுக்கு உண்டு. ரெண்டுமே ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நான் எழுதியும் கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்ததான் நீ கேட்கணும். அது கேட்கிற ரேமாவாக வேணும், அவர்தான் வேணும். அது இருந்தா நீ விசுவாசத்துல அப்படிதான் வாழ்வேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் நம்முடைய தாவீதுடைய வாழ்க்கையிலும் பார்க்கணும். தாவீது பாருங்க, வாலிபன், அவனை ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரிந்துட்டார். என் இருதயத்துக்கு ஏற்றவனை தெரிந்தெடுப்பேன்னு சொல்றாரு. எப்ப சொல்றாரு பாருங்க, நீங்க 1 சாமுவேலுக்கு வாங்க, அதை படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல்ல நம்ம பார்க்கும் பொழுது அங்க சவுலை பார்க்கிறோம். 2 பேரையும் பார்க்கணும். ஒரு வாலிபன் எப்படி தேவ மனிதனாய் மாறுகிறான் என்பதை அந்த இன்சிடென்ட்ல நம்ம பார்க்க முடியும். இங்க சவுலு தேவனால அழைக்கப்பட்டவன்,
தேவ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா அவன் வாழ்க்கையில அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறல. அந்த 9ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவங்க என்ன சொல்றாரு பாருங்க. 16ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். இட்ஸ் இஸ் காலிங். நீங்க உங்க காலிங், என் காலிங், சத்ருன் கரத்திற்கு தேவ ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற விடுதலையின் ஊழியம். தட் இஸ் த காலிங். காலிங்கோட முடிஞ்சு போச்சா? அடுத்த அதிகாரத்துல அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகமும் கொடுக்கப்பட்டது. He had the calling and he had the anointing. காலிங் இருந்தா காலிங் நிறைவேற்றும் சொல்றோம். ஆனா அதை விசுவாசிக்கணும். விசுவாசித்தாதான் அது நடைபெறும். இவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கிற அவன் ரட்சித்தானா? முதல்ல ஒரு யுத்தம் ஜெயிக்கிறான். இம்மீடியட்டா அவனை ராஜாவாக்கிடுறாங்க. ராஜாவாக்கின பிறகு அடுத்த அதிகாரம் 13 போகும்போது பாத்தீங்கன்னா, அங்க மிக்மாசில யோனத்தான் மூலமாக தான் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறாரு. இவன் பயந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். கிரியை செய்யல. டெட் ஃபெய்த். கிரியை செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா அவன் மகன் பாருங்க, யோனத்தானு, அங்க 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவனுடைய விசுவாசம். யோனத்தான் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, அந்த தானியத்திற்கு போவோம், ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார். இங்க நான் நினைக்கிறேன் சவுலும் கூட்டமும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சூப்பர் நேச்சுரலா நீங்க இறங்கி ஒரு இடிய போடுங்க. போடுவார், இல்லைன்னு சொல்லல. கிதியோன் போகும்போது அங்க எல்லாம் சூப்பர் நேச்சுரலா நடந்தது. ஆனா அவங்க எல்லாம் அந்த கிரியையில யோசபாத் போகும்போது சூப்பர் நேச்சுரலா நடந்தது. ஆனா அவங்க எல்லாம் அந்த கிரியையில காண்பித்தாங்க. கிரியையில கால் எடுத்து வைக்கும் பொழுதுதான் அந்த சூப்பர் நேச்சுரல் ஹேப்பன்ஸ். மோசே அங்க ரெட் சி, சிவந்த சமுத்திரம் பெரிது, சூப்பர் நேச்சுரல் நடக்க விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கிறாங்க. யோர்தான்ல விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கிறாங்க. சூப்பர் நேச்சுரல் நடக்கும் நடக்கும் ஜெபம் பண்ணி கொண்டு இன்னைக்கு சபை இருக்கிற மாதிரி இல்ல. அந்த விசுவாசம் அவங்க செயல்பட வைத்தது. அது இட்ஸ் நாட் a dead faith. அதுதான் இங்க பாக்குறான். என்ன சொல்ற பாருங்க, ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை, அவன் விசுவாசம். நம்ம 2 பேரும் போதுண்டா. ஏன்னா அன்னைக்கு பாருங்க, யார்கிட்டமே பட்டையும் ஈட்டி ஒண்ணுமே கிடையாது. ஹோல் இந்த 2 பேர் தான், சவுலுக்கும் அவனுக்கு 2 பேர் தான் இந்த ஹோல் இஸ்ரேலுக்கு. ஆனா எதிரி எல்லாருமே வச்சிருக்கான். ஜஸ்ட் இமேஜின், இஸ் இட் பாசிபிள்? ஆனா அன்னைக்கு நடந்தது எப்போ? இவங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே, விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தா நடந்திருக்குமா? நிச்சயமா நடந்திருக்காது. அங்க பாருங்க, அவன் விசுவாசத்துல செயல்படுறான். ஆண்டவர் ஆக்டிவேட் பண்ணிட்டான். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. பெரிய பயங்கரம் அங்க உண்டாகுது. அங்க பாருங்க, அடுத்த அதே அதிகாரம் 15ல, திகிலடைந்தார்கள். பயங்கரம் உண்டாயி தானயம் இருந்தவர்களையே ஆண்டவர், பூமியும் அதிர்ந்தது, அதனால் தேவனால் உண்டான பயங்கரமாக அது இருந்தது என்று சொல்லுகிறார். அவங்க ஒரு அப்ப பாருங்க, எப்போ God always comes and acts in supernatural. இயற்கைக்கு பார்விட்டதில் தான் இங்க வெற்றியை தருகிறார். 2 பேரும் போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருத்தன் கையில தான் பட்டம் இருக்குது. அத்தனை பேரும் எதிரி கையில பட்டம் இருக்கு. ஆண்டவர் பட்டயத்தினால் ஜெயிப்பவர் அல்ல என்பதை அங்க நிரூபிக்கிறார். ஆனா எப்போ கிரியை செய்தார்? சவுல் மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு ஒருவேளை சோத்திரம் பண்ணிருக்கலாம், ஜெபம் பண்ணிருக்கலாம், விசுவாச அறிக்கை பண்ணிருக்கலாம். நடக்கல. இங்க ஒருத்தன் யோனத்தான், அந்த பூரண அறிவு. என்ன அறிவு? ஒருத்தன் நாளும் 2 நாளும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் ரட்சிக்க கர்த்தர். அவருக்கு ஒரு எல்லையே இல்லை. அவருடைய வல்லமைக்கு எல்லையே இல்லை. அவருடைய அதிகாரத்திற்கு எல்லையே இல்லை. அவர் செய்கிற விதத்திற்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி செயல்பட்டார்கள். அநேக நேரங்கள சுகத்துக்கும் அப்படிதான். என்ன ஆண்டவர் அப்படிதான் பழக்கினாரு. நீ செயல்படுனாரு. அந்த விசுவாசம் வரும் பொழுது இட்ஸ் a risk, no doubt about it. அவங்க போறது ரிஸ்க். அடிச்சு கொண்டு ஒண்ணுமில்லாம ஆக்கியிருப்பாங்க இந்த 2 பேரை. ஆனா
ஆண்டவர் அதுக்கு அலோவ் பண்ணாரா? என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் செயல்படும் பொழுது அந்த வியாதி என்னையோ என் மனைவியோ என் பிள்ளைகளையோ கொன்று தீர்த்திருக்கலாம், மருந்து இருந்து இல்லாதனால. ஆனா அந்த விசுவாசம் வந்த பிறகு, பூரண அறிவு வந்த பிறகு, அதில் நாம் குதிக்கும் பொழுது அவரும் குதிக்கிறாருங்க. அது வரைக்கும் அவரு குதிக்கல, பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்? அதுதானே அவருக்கு விருப்பம், அதுதானே அவருக்கு பிரியம், அதுதானே அவரை கனப்படுத்துது. அப்ப அவர் ஒன்ன கனப்படுத்த உள்ள இறங்கிடுறார். அதான் சொல்றாரு, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன், என் வார்த்தையை கனப்படுத்துகிறவனை அவனுடைய வார்த்தையை நான் கனப்படுத்துவேன். ஆண்டவர் அதை தெளிவா சொல்றாரு. எப்படி? விசுவாசத்தினால. இங்க யோனத்தான் வாழ்க்கை அது நடக்குதா? இப்படி அன்றைய தினம் அடுத்த அந்த இதுல 23ல சொல்றாரு, பெரிய ரவு கொடுத்தது, யுத்தம் பெத்தவேன் மட்டும் நடந்தது. இததான் அங்க திரும்பவும் ஏசாயா திருப்பி இதை சொல்வதை பார்க்கலாம் தீர்க்க தரிசன புத்தகத்துல. இங்க பாருங்க, இது விசுவாசம் கிரியை செய்யும் பொழுது வாக்குத்தத்தம் சவுலுக்கு வந்தது, அபிஷேகம் சவுலுக்கு வந்தது. சவுலுனால அன்னைக்கு ரட்சிப்பு கிடைக்கல யோனத்தான். அதுக்கப்புறம் திருப்பியும் அங்க 40 வருஷம் கழிச்சு தான் அவன் பிறந்து வரான். அப்ப பாத்தீங்க எவ்வளவு சின்ன பையனா இருந்திருப்பான். அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாரு சாமுவேலு கிட்ட, அவனுக்கு வந்து இது இனி இருந்து எடுத்து வேறவனை கொடுத்துருவாருன்னு. அதை பாருங்க 13ஆம் அதிகாரத்திலே சொல்லிடுறாரு. 13ஆம் வசனத்தை, நீர் புத்தியினமாய் செய்தீர், ஏன்? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? 13ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறி இருக்கும். அப்படின்னா என்ன? விசுவாசத்தில் செயல்படாமல் போனீர். ஆகவே அவருடைய வாக்கு தத்துவம் உன்னிலே நிறைவேறாது சொல்லிட்டுதான் அப்பமே என்ன சொல்லிடுறார் பாருங்க, தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவன் பிறக்கவே இல்லை, அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளவில்லையே. அவருடைய வார்த்தை அங்க 15ஆம் சொல்லுவாரு, நீ வார்த்தையை கனம் பண்ணலன்னு. இங்க கை கொள்ளவில்லை என்றால் என்ன? விசுவாசித்து செயல்படவில்லை என்றால், விசுவாசம் இல்லாமல் செயல்பட்டா அது ஃபேட்டல், ஓம்பலன். விசுவாசத்துல செயல்படும் போது அவர் இறங்கி கிரியை செய்கிறார், அது தேவ பலன். அந்த தேவ பலனுக்கு முன்னால ஒண்ணு எதிர்த்து நிற்க முடியாது. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, அங்க ரெட் சி சிவந்த சமுத்திரத்துல போகும் பொழுது, இது தேவனுடைய கரையா, ஓடிங்க ஓடிங்கான்றான், எல்லாமே அழிஞ்சு போறானுங்க. விசுவாசத்துல அவங்க செயல்படுறாங்க, பின்னால போனவங்களுக்கு வார்த்தையே இல்ல, துணிகரத்துல போறாங்க. அதேதான் உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல கடைசியில இஸ்ரவேல் ஜனங்க வார்த்தை இல்லாம துணிகரத்துல போறாங்க, அடிபட்டு போறாங்க. அந்த ரெண்டத்தையும் அதை பார்க்கிறோம். இங்க சவுலில இருந்து வாக்கு தத்தம் அவனுக்கு நிறைவேற, நமக்கும் வாக்கு தத்தம் வந்து இருக்கிறது. உண்டு உண்டு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு உண்டு, நீ அறியும்படி எழுதி கொடுத்துட்டாரு, அது நீ கேட்க வேண்டிதான் உன்னுடைய வேலைன்றாரு. அங்க அதை என்ன சொல்றாரு பாருங்க, அவனை தலைவனாயிருக்க கட்டளையிட்டார், அவர் விதித்த கட்டளையை கை கொள்ளவில்லையே என்று சொல்லுகிறார். அதை திரும்ப அவனுக்கு சொல்லும் பொழுது 15ஆம் அதிகாரத்தில் இந்த அமலேக்கியரை கொல்லாம இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்வதை பாருங்க, 19ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொல்லையின் மேல் பறந்து பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாய். ஏன் ஆண்டவர் அதுக்கு அர்த்தத்துல சொல்றாரு பாருங்க, நிறைய சொல்றாரு. நீங்க 22ல சொல்றத பாருங்க, 23ல சொல்றத பாருங்க. ராஜா உன்னை புறக்கணித்தார், ஏன் புறக்கணித்தார்னு சொல்றாரு 23ல. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால், நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிப்பது கர்த்தரை புறக்கணிப்பது. திரும்பவும் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துவது கர்த்தரை கனப்படுத்துவது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிப்பது கர்த்தரை புறக்கணிப்பது. அதான் நீங்க சொல்றாரு. அவர் சொன்ன வார்த்தைய விசுவாசிக்கல, செயல்படல. அதனாலதான் இங்க சொல்றாரு,
நீ புறக்கணித்தபடியினால் உன்னை ராஜாவாயிராது, உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அது நிறைவேறாதுன்னு சொல்லிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கானான் கொடுத்தாரு, அது நிறைவேறாது. ஏன்? விசுவாசித்து செயல்படாத ஒரே காரியம். துணிகரத்துல போகும் பொழுது அதை அவர் செய்யல. விசுவாசித்து யோசுவாவும் காலாபும் செயல்பட்டாங்க, கானானுக்குள்ள பிரவேசித்தாங்க. அததான் இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். இவன் விசுவாசித்து செயல்படவில்லை, கீழ்ப்படியவில்லை. ராஜாவா இராதபடி உன்னை புறக்கணித்தேன், காரணம் என் வார்த்தையை நீ புறக்கணித்தாய். என் வார்த்தையை புறக்கணித்தார். அப்புறம் சொல்றான், எல்லாம் காரணம் இந்த ஜனங்களுக்கு தான் நான் பயந்தேன். எல்லா இடத்துலயும் அதுதான் சொல்றான். முதல்ல 13 வாசிக்கும் பொழுதும், நீங்க வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னு நான் துணிஞ்சி சர்வாங்க தகனபடி செலுத்தின ஜனங்கள் எல்லாம் ஐம்புலன் உணர்வினால் வாழ்த்தப்பட்டான், தரிசித்து வாழ்ந்தான். அதனாலதான் வார்த்தைக்கு கீழ்ப்படியில. இங்கேயும் அதேதான், தரிசித்து ஜனங்கள் எல்லாம் ஐம்புலனுக்கு அதை சொல்லிட்டுதான் அவர் என்ன சொல்றாரு, அவர்கள் சொல்லை கேட்டேன் என்று சொல்லுகிறார். 26 சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், கர்த்தர் உம்மனையும் புறக்கணித்து தள்ளினார். இப்படி சொல்லிட்டு தான் 16 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தாவீதை தெரிந்தெடுத்து வாலிபன், யாருமே யோசிக்கல, அவன் மேல் அபிஷேகம் பண்ணுகிறார். 13ஆம் வசனத்துல ஆவியானவர் வந்தார் என்றாரு. 18 அவன் பராக்கிரமசாலி ஆயிட்டான், யுத்த வீரன் ஆயிட்டான், காரிய சமத்தன் ஆயிட்டான். கர்த்தர் அவனோடு இருந்தார். சவுலோடு கர்த்தர் இருந்தாரா இல்லைங்களாங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது கர்த்தர் அவனோடு வந்தார், அவனோடு இருந்தார். முதல் யுத்தத்திலேயே அவன் காமிச்சிட்டான், 12ஆம் அதிகாரத்திலேயே கர்த்தர். அப்புறம் தான் அவனை ராஜாவாக்குறாங்க. ஆனா அவன் கர்த்தர் தன்னோடு இருக்குது அவனுக்கு தெரியாதா? மூளை அறிவுல தெரியுங்க அவனுக்கு, வெளிப்பாட்டு அறிவு கிடையாது. அததான் நம்ம பாக்குறோம். அவன் வெளிப்பாட்டு அறிவு இல்லாம இருந்தான்பதான் நம்ம 17ஆம் அங்க பாருங்க, 17ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய சவால். ஆண்டவருடைய வாக்கு அவனுக்கு கிளியரா இருக்குது. பெலிஸ்தரின் கைகளில் இருந்து நீ ரட்சிப்பாய், விடுதலையாக்கி ரட்சிப்பாய். The call is upon him, the promise is given to him. உங்களுக்கு எனக்கு அப்படிதான். The call is upon me, the call is upon you. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்புக்கு வாக்கும் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, சகலவற்றின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் சொல்ல ஆகும். அப்படி சொல்லியிருக்காரு. நீங்க எதை அனுமதிக்கிறீர்களோ அது அனுமதிக்கப்படும், எது நீங்கள் அனுமதிக்கவில்லையோ அது அனுமதிக்கப்படாது. வாக்கு கொடுத்திருக்கிறார். அழைப்பு நம்மேல் இருக்கிறது, அதை நிறைவேற்றுகிற அபிஷேகமும் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். இதுல எந்த சந்தேகமே இல்லை. சவுல கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவனுக்கு எல்லாமே இருந்தது, ஆனா அவனுடைய முடிவை பாருங்க, பரிதாபமான முடிவு. காரணம் என்ன? தியானிக்கவில்லை. இருதய விசுவாசமாக அந்த பூரண அறிவை, அப்படித்தானே, தன்னை சிருஷ்டித்தவருக்கு சாயலுக்கு ஒப்பான அந்த அறிவை பெற்றுக் கொள்ளவில்லை. அந்த அறிவு சொல்லுகிறது, நீ அவர்களை விடுதலையாக்குவாய் பெலிஸ்தர்களின் கையில் இருந்து. அந்த வெளிப்பாட்டு அறிவை அவன் பெறவில்லை. ஆகவே ஜனங்களை பார்க்கிறான், சூழ்நிலைகளை பார்க்கிறான், ஐம்புலன் உணர்வினால வாழ்கிறான், விசுவாசத்துல வாழல. விசுவாசத்துல ஆரம்பித்தான், 12ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆரம்பித்தவன் ஏன் அப்ப அதுக்கு முன்னாலே சொல்றான், நான் யார் என்ன பார்த்து இப்படிலாம் சொல்றீங்களேன்னு சாமுவேல் கிட்ட 9ஆம் அதிகாரத்துல. அப்போ அப்படி தாழ்மையில் இருந்தவனை தான் ஒளிஞ்சுகிறான், தன்னை ராஜாவாக்க கூடாது. அவனைதான் ஆண்டவர் ராஜாவாக்கினாரு, நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் பெரிய ஆளு, அடி ஓடி யுத்தத்துல ஜெயிச்சது அவருக்கு ஒரு பெரிய, நான் எங்க போனாலும் அடிச்சு, நான் எவ்வளவு உயரமா இருக்கேன் பாரு, என் பலத்தை பாரு, எவ்வளவு பேரை காலி பண்ண பாரு. அந்த இதுல எங்க சார்ந்து கொண்டான்? சுய பலத்தின் மேல், சுய புத்தியின் மேல் சார்ந்து கொண்டான். தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தான். அதுதான் மெயினே, அதுதான். என் வார்த்தைகளை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்றாரு. கனம் பண்ணல, ஆப்போசிட்டா புறக்கணித்தான் என்று சொல்லி. இங்க தாவீதை பாருங்க,
தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மனிதன் அவன். அங்க 17ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா 40 நாள் வந்து நிக்கிறான் கோலியாத். பெரிய சவால். அது அவங்களுடைய ஐம்புலன் அறிவில் பார்க்கும் பொழுது ஜெயிக்கவே முடியாது. பவுல் அந்த இதுல கப்பல் சேதத்தில் இருந்தார்ல, அத மாரியான ஒரு அனுபவம் தான். அ இங்க அதுக்கு முன்னாடி யோனத்தான் போறானே, அந்த அனுபவம் தான். இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா, இப்ப பாருங்க, அவ்வளோ பேரும் 40 நாளு, அவ்வளோ பேருக்கும் பாருங்க என்னவாம் 11ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்றாரு? அனைவரும் பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு சூழ்நிலை பேசுது. உன் வியாதி பேசுது. உனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் உன்னை பார்த்து பேசுகிறது. அதை கேட்கிற. என்ன பிரதர் வியாதி பேசும்? ஆமா வியாதி பேசும் உன் சரீரத்தின் மூலமாக. சூழ்நிலைகள் பேசும். அதை கேட்டுதான் உனக்கு பயம், கலக்கம் எல்லாமே அதுதான் காரணம். அதுதான் சொல்றாரு, கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஏன் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள்? தேவ வார்த்தையை கேட்க தவறினார்கள். ஐம்புலன் அறிவினால் சத்ரு பேசுவான். சத்ரு அது மூலமா தான் பேசுவான். என் சரீரத்துல வியாதி, ஐயோ என்னால தாங்க முடியல, நான் சொன்னேன் இல்லன்னு இல்ல, அது மூலமாக என்னோட பேசினது, நான் பேசினேன். உடனே உனக்கு கொண்டாட்டம் பிடிச்சுக்கிட்டான். விட மாட்டேன்டா ஒன்னு போட்டு என்ன படுத்திட்டான் 2-3 வருஷம். ஆண்டவர் என் கண்ணை திறக்கிற வரைக்கும். அப்ப பாருங்க அதேதான் இங்கேயும். இவங்க என்ன பண்றாங்க? அந்த எதிரியின் சத்தம் ஐம்புலன் உணர்வு, அவன் ஐம்புலன் உணர்வுனால பேசுவாரு. எங்க ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக என் ஆவியில் இருந்து பேசுவார். அதுதான் இங்க சொல்றாரு, அவர்கள் மிகவும் பயப்பட்டார்கள். அவ்வளவு தூரத்துக்கு பயந்து அவங்க கலங்குறாங்க. 24ஆம் வசனம் போட்டு பாருங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் ஒருத்தம் கூட எக்ஸெப்ஷன் இல்ல. தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் சொன்னவங்க. அவங்களை குறித்த வாக்கு தத்தத்தெல்லாம் உபாகமத்தில் இருக்கு. மோசை எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். படிச்சிருப்பாங்க. அவங்க ஓய்வு நாள் தோறும் அவங்க இதுல படிச்சு லேவியர் படிச்சு கேட்டிருப்பாங்க. ஆனா ஒருத்தனுக்கு இருதயத்துக்குள்ள போல. எல்லோரும் அந்த மனுஷரை காணும் போது மிகவும் பயப்பட்டு மிகவும் பயப்பட்டு, எந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களோ அந்த விசுவாசம் உங்க இருதயத்துல வரும். சத்ருவின் வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த சத்ருவின் விசுவாசம், வியாதியின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது வியாதியின் விசுவாசம், அதுதான் பயம். ரெண்டும் ஒண்ணுதான், ஜஸ்ட் சேம் திங். சத்ருவை விசுவாசிப்பது பயம், தேவனை விசுவாசிப்பது விசுவாசம். அந்த அவிசுவாசம் தான் பயம். சத்ருவை விசுவாசிக்கிறது. அங்கேயும் விசுவாசம் இருக்கு, அங்கேயும் அப்படிதான். கேட்கிறதினால்தான் பயம் வரும், கேட்பதினால்தான் விசுவாசம் வரும். அங்க பயத்துல செயல்படணும், இங்க விசுவாசத்துல. பயத்துல செயல்படும் பொழுது உங்களை அடித்து நாசம் பண்ணுகிறான் பிசாசு. அதுதான் நம்முடைய கிரிய. ஆண்டவன் நமக்கு விசுவாசத்தை அனுப்ப அவருடைய வார்த்தையை அனுப்புகிறாரு. அவனும் எல்லாம் அதே ட்ரிக் எடுப்பான். அவன் வார்த்தையை, பயத்துக்குரிய வார்த்தையை அனுப்புறான். அதனால்தான் யோபு சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அவன் கேட்ட காரியங்கள் உலக மக்கள் மூலமாக அவன் இருதயத்துல ஒரு பயத்தை கொடுத்தது. பிசாசு முதல்ல அப்படித்தான் கொடுப்பான். ஆண்டவர் விசுவாசத்தின் மூலமாய் செயல்படுகிறார், சத்ரு பயத்தின் மூலமாக செயல்படுகிறார். இங்க அதுதான் இங்க நடக்குது. ஆனா இங்க ஒரு இளைஞன் வருகிறான், இளையவன், வாலிபன். அவன் என்ன சொல்றான் பாருங்க. ரொம்ப கூலா தாவீதை நோக்கி, முதல்ல நிறைய கான்வர்சேஷன் இருக்கு, டைம் இல்லை, நாங்க போக முடியாது. 32ஆம் வசனத்துக்கு வர, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க தேவையில்லை. நான் நான் என்ன சொல்றான் பாருங்க, உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அவர் என் ஜீவனின் பலனானவர், அவர் என் வெளிச்சமானவர், அவர் என் ரட்சிப்பானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் இறங்கினாலும், பாளையம் இறங்கினாலும் இதில் நான் உறுதியாயிருப்பேன், நான் பயப்பட மாட்டேன். 5ஆம் சங்கீதத்தையும் படிச்சு பாருங்க, 27ஆம் சங்கீதம் ஆரம்பத்துல 3 வசனத்தையும் படிச்சு பாருங்க. அது அவனுடைய இருதய விசுவாசம். ஏன் அது இருதய விசுவாசம்? அவன் ஒரு தியான பரிசன்.
ராக்காலங்களிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறேன்றான். உம்முடைய வார்த்தையை தியானிக்க நாள் முழுவதும் அது என் தியானமா இருக்கிறதுன்றான். 119 சங்கீதத்துல 63 சங்கீதத்துல ராக்காலத்திலும் அதை தியானிப்பேன்றான். அப்ப பாருங்க, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பான். வாயிலிருந்து வருகிற வார்த்தை அந்த பரிபூர்ண வெளிப்பாட்டின் வார்த்தை. கர்த்தர் என் வெளிச்சமானவர், அவர் என் கண்மலையானவர், அவர் என் ரட்சிப்பானவர், அவரே எனக்கு எல்லாவுமானவர். யார் எனக்கு எதிர்த்து நிற்க முடியும்? இதிலே நான் உறுதியாயிருப்பேன், நான் பயப்பட மாட்டேன். கோலியாத்து ஹோல் இஸ்ரவேல் நாட் ஈவன் ஒன், எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. ஒருத்த வித்தியாசத்தை பாருங்க. இந்த பூரண தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்ட சின்னோண்டு பைபிள்ங்க, நம்மள மாதிரி இல்லைங்க. அதை தியானித்து இருதயத்தை நிரப்பினவர். நான் பயப்படாதபடி உம்முடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைத்தவன். அவன் பயப்படாம இருக்கிறதுக்கு காரணம் தியானத்தினால இருதயத்தில் அந்த வார்த்தை இருந்தபடினால ஒரு தேவனுடைய அதே அறிவை அவன் பெற்றிருந்தான். அவனுக்கு தெரியுது தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று. அதனால்தான் தைரியமா சொல்றான், இந்த பயலை குறித்து ஒருவரும் கலங்க வேணாம். இந்த பிரச்சனையை குறித்து, இந்த வியாதியை குறித்து, இந்த காரியத்தை குறித்து ஒருவரும் கலங்க வேணாம். எனக்கு அந்த விசுவாசம் இருக்கபடினால அந்த ஜீவனானவர் எனக்குள்ள இருக்கிறவர், நான் யுத்தம் பண்ணும் பொழுது அவர் பண்ணுவார்னு சொல்றான். அவங்களால நம்ப முடியல, சின்ன பையன். அதுக்கு உடனே சொல்றான், சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அது போல இந்த விருத்த சேதனம் இல்ல, எனக்கு உடன்படிக்கை இருக்கு, அவனுக்கு உடன்படிக்கை இல்ல. நான் உடன்படிக்கை இருக்குன்னா அவர் என்னோட வந்து யுத்தம் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி மேட் அ கவர்னன்ட் வித் மீ. எனக்கு ஒண்ணுன்னா அவர் வந்து நிக்கணும். நான் யுத்தத்துக்கு போறேன்னா அவர் வந்து நிக்கணும். அந்த உடன்படிக்கையில நான் இருக்கேன். அப்போ எனக்கு விரோதமா வர எந்த சவாலையும் நான் இல்ல, என் உடன்படிக்கையின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அததான் அங்க அவன் சொல்லிட்டு என்ன சொல்றான், அதுக்கப்புறம் இந்த சவுல் பாருங்க, அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை. 37ஆம் வசனம் பாருங்க. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் காப்பித்த கர்த்தர் பிலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார். ஆணித்தரமா சொல்றான், சந்தேகமே இல்லை, கொஞ்சம் கூட அந்த வெளிப்பாட்டு அறிவு. ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ he will deliver me, I will conquer him. அந்த ஃபெய்த். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக அப்படின்றான். யோசித்து பாருங்க. ஏயா அவனுக்கு சொல்றியா, உன் கூட கூட தானே இருக்காரு, நீ ஏயா போல? அந்த அந்த மூல அறிவு இருக்கு. நீ போகும்போது கர்த்தர் உன்னோட கூட ஜெயிக்க வைப்பாருங்க. ஆனா அவனுக்கு அந்த விசுவாசத்துல போறான். இவருக்கு இந்த விசுவாசம் இன்னைக்கு அதாங்க சபையில நடக்குது. கர்த்தர் தங்களோடு கூட இருக்கிறதை, தேவ ஜீவன் தங்களோடு கூட இருக்கிறதை வேதத்தை படித்து கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். வாய் திறந்த சொல்லுவாங்க, ஆனா அதை செயலில காண்பிக்கல. அதுக்கு பதிலாக நான் நினைக்கிறேன் சவுலும் கூட்டமே என்ன பண்ணிருப்பாங்க, உபவாசம் போட்டு ஒரு குப்பாடு வச்சு செயின் பிரேயர், அப்புறம் என்ன மாஸ் பிரேயர், ஆல் நைட் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் பண்ணி, ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த எதிரியை கொல்லும், பெலிஸ்தீனை கொல்லும், கோலியாத்தை கொல்லும் ஜெபித்திருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு அதுதானே சபை செஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு அப்போசிஷன், இவ்வளவு அப்போசிஷன் அப்படின்னு சொல்லி ஜெபத்து எது தேவையோ அதை செஞ்சிருப்பாங்க. ஆனா அங்க பாருங்க, அவன் அங்க உட்கார்ந்து ஜெபிக்க, ஏற்கனவே தேவனோடு உறவு கொண்ட மனிதன் அந்த விசுவாசம், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதன் எலியா சொல்றானே, அந்த இடத்துல இருக்கிற தாவீது என்ன சொல்றான், நான் போறேன்றான். நான் ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க, எனக்கு அதுதாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. கர்த்தர் அந்த அறிவு இருந்தால் 40 நாளைக்கு முன்னாடி சவுல், இந்த பூரண அறிவு இருந்தால் 40 நாளைக்கு முன்னாடி சவுலே போயிருக்கலாம். எந்த இஸ்ரவேலருக்கான அந்த வெளிப்பாட்டு அறிவு இருந்தா போயிருக்கலாம். அன்னைக்கே ரட்சிப்பை கட்டளையிட்டு இருப்பாரு. இப்போ பூசி மொழுறான். இன்னைக்கு அதுதான் சபையில நடக்குது. பூசி மொழுறாங்க.
சாந்தமான சாந்த பூசி பூசி மொழுகுறாங்க. கர்த்தர் கூட இருக்காரு, கர்த்தர் கூட இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் நடக்க வேண்டும்? அங்க கேட்கிறான் கிதியோன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல தேவதூதனானவரை பார்த்து கேட்கிறான். அவனுக்கும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் வரும்போது அவனுடைய கேள்வி இதுதான். இப்படி போட்டு எங்க மீதியானியர் மிதிக்கிறானே, மீதியானியர் மிதிக்கிறதுக்கு தானே நாங்க இருக்கோம். இதெல்லாம் இப்ப கர்த்தர் பார்த்து அலோவ் பண்ணிரு. கர்த்தர் அலோவ் பண்ணலங்க. நீங்க விசுவாசிக்கல. நீங்க கர்த்தரை அலோவ் பண்ணல. அங்க கிதியோன் விசுவாசித்த பிறகு அங்க நடப்பதை நம்ம பார்க்கிறோம். இங்க அதேதான் தாவீது விசுவாசித்தவன். அவன் வெறும் ஃபெய்த் கன்ஃபெஷன்லயும், வெறும் ஜபத்திலையும், வெறும் பாடல், எல்லா பாடலும் உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் பாடல் செயலில் வந்ததா? பெரியவர் என்ற விசுவாசத்தில் நீ செயல்படுகிறாயா? அந்த விசுவாச செயல் எங்க போனது? வெறும் வாயில இருக்கு, இருதயத்துக்கு போல. இறங்கணும். மூளை அறிவில் இருக்கிறது இருதய அறிவாக வேண்டும். இருதய அறிவு வரும் பொழுதுதான் ஐ நோ அது தேவனுடைய பூரண அறிவு. தேவனுடைய பூரண அறிவு வந்தவன் அவனுக்கு எவ்வளவு அந்த ஒரு உறுதி இருக்கும், எவ்வளவு ஒரு நிச்சயம் இருக்கும், அவன் எவ்வளவு தைரியமாக கால் எடுத்து வைப்பான். அது யோர்தானா இருக்கலாம், சிவந்த சமுத்திரமாக இருக்கலாம். ஆனா அந்த தேவனுடைய அறிவே வரும் பொழுது அது ஒரு பிரச்சனை. அதுதான் இங்க தாவீதுக்கு. கோலியாத் எவ்வளோ பெரிய அரக்கன் தான். இவன் சின்ன பையன், 20 வயசுக்குள்ளதான் இருந்திருப்பான். அங்க பாருங்க என்ன நடந்து பாருங்க. அவன் பெலிஸ்தனிட போகும்போது அவனும் இவனை பார்த்து என்னென்னமோ காரியங்களை பேசுகிறான். நேரம் இல்லை, நான் அதெல்லாம் வாசிக்கல. ஆனா அவன் என்ன சொல்றான்? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலர் ராணுவன் தேவனை கர்த்தரின் நாமத்தில் நான் வருகிறேன். இன்றைய தினம் அந்த உறுதியான அறிவு, உறுதியான விஷயம், இன்றைய தினம், டுடே, நாட் டுமாரோ, இன்றைய தினம், டுடே, the day you believe and act, that day. நான் எந்த நாளில் விசுவாசிக்கிறேனோ, எந்த நாளில் நான் செயல்படுகிறேனோ, அந்த நாளில் சொல்றாரு அந்த ஜோய ஜீவன் செயல்படும். கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஜீவன் செயல்பட்டு எனக்குள் இருக்கிறவர் உன்னோடு கூட இருப்பான்னு சொன்னாரு. வாய் உதாரிலேயே பேசி காலத்தை ஓட்டினவர். இவன் அதை இருதயத்துல விசுவாசித்தவர் கூட இருந்தபடினால அவன் பேசுகிறான் பாருங்க. என்னுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று என் மூலமாக, எனக்காக, என் மூலமாக, through me, for me, in me, the soul life of Christ in me will work. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் எனக்குள் கிரியை செய்கிற வல்லமை விசுவாசத்தில் செயல்படும் பொழுது, பேசி செயல்படும் பொழுது வெளிப்படும். அதான் சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், விருப்பத்தையும் செய்கையையும் அவர் உண்டு பண்ணுவார். எப்பொழுது? அதான் கேள்வி. விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசித்து செயல்படும் போது. நீங்க விசுவாசித்து செயல்படும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற ஜீவனை நீங்கள் செயல்பட வைக்கிறீங்க. You put your faith on that object which is inside your soul life for it to work. அதுதான் விசுவாசம். எந்த ஆப்ஜெக்ட் மேல வைக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் நமக்காக கிரியை செய்கிறது. அந்த விசுவாசத்தை வைக்காத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் நமக்காக வேலை செய்ய முடியாது. சாதாரண ஆப்ஜெக்ட்ல வைக்கலங்க, தேவனுடைய ஜீவன் மேல நம்முடைய விசுவாசத்தை வைக்கிறோம். எனக்குள் இருக்கிறவர் மேல விசுவாசம் வைக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்வதெல்லாம் படித்து பாருங்க. அதான் அவங்க என்ன சொல்றாரு பாருங்க. இன்றைய தினம் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை விட்டு வாங்கி பெலிஸ்தி. எல்லாமே கிளியரா சொல்றாங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தாண்டா தீர்க்கதரிசின்றார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நீ என்ன சொல்றியோ அது அப்ப ஏன் நீ என் வார்த்தையை கனப்படுத்திட்டல்ல, நான் உன் வார்த்தையை கனப்படுத்துவேன். அவன் வார்த்தையை கனப்படுத்தாம இதெல்லாம் பேசியிருந்தா ஒண்ணும் நடக்காது. அவன் வார்த்தையை கனப்படுத்தி நான் கனப்படுத்தினேன் என்பதை செயலிலும் காண்பிக்கிறான். கனப்படுத்தினதை தியானித்தான்,
கனப்படுத்தினதை இருதயத்தை நிரப்புனா அத செயலில காண்பிக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தையை கனப்படுத்திட்ட, நானும் உன் வார்த்தையை கனப்படுத்துவேன்றான். அவன் வரிசையா சொல்லிக்கிட்டே போறான். இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தோர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சொல்லிட்டு தான் சொல்றான் பாருங்க. டேய் புரிஞ்சுக்க, சத்துருவே தெரிந்து கொள்ளு, வியாதியே நீ தெரிந்து கொள்ளு. எங்க எங்க டாக்டர் வெறும் மருந்துனாலும் வைத்தியர்னாலும் சாப்பாடுனாலும் குணமாக்குபவர் அல்ல. எதனால? யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. குணமாக்குபவர் அவர், அவர் எனக்குள் இருக்கிறார். அந்த ஜீவன் எனக்குள் இருக்கிறது, குணமான ஜீவன். அதேதான் எல்லா பகுதியும் நீங்க சொல்லலாம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம், ஜெயம் கொடுத்த தேவனுக்கு சோத்திரம், வெற்றி சிறக்க பண்ணின தேவனுக்கு சோத்திரம். அங்க பவுலுடைய விசுவாசத்தை பார்க்க நீங்க என்ன சொல்ல பாருங்க. அவன் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார், யுத்தம் கர்த்தருடையது. அதை சொல்லிட்டு இப்படியே நின்னானா, விசுவாச அறிக்கை பண்ணிட்டேன், சூப்பர் நேச்சுரலா ஒரு கல் அவன் தலையில விழுந்து அவன் சாவான், ஆண்டவர் மேல இருந்து உன்னை போடுவாரு தொப்புன்னு அப்படின்னு நின்னானா? இல்லங்க, அந்த விசுவாசத்தில் இவன் கையில ஈட்டி இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா அந்த குருவி அடிப்பானுங்க பாருங்க, அந்த கவன் கல்லும் 4-5 கல்லு தான் வச்சிட்டு இருக்கான், ஓடுறான். அதுதான் இங்க சொல்றாரு. அவன் ஓடினான், அவன் விசுவாசத்தில் பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி, தேவன் என்னோடு கூட வருகிறார், தேவ ஜீவன் எனக்குள் இருக்கிறது, நான் ஓடல. அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்துல ஓடுறான். அவன் ஐம்புலன் அறிவை சார்ந்து இருந்தானால், அப்படிதானே, தரிசித்து வாழ்பவனா இருந்தானா ஓட முடியுமா? முதல்ல இங்க வந்து நிப்பானா, போறேன்னு சொல்லுவானா, ஒருவனும் பயப்பட வேணான்னு சொல்லுவானா, ஆண்டவர் என் மூலமாய் விடுதலை. எல்லாமே காரணம் என்னங்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசினது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசினது மாத்திரமல்ல, அங்க ஓடுறான், எதிராக ஓடி. அது யோசித்து கூட பார்க்க முடியாது. காக்கா குருவி அடிக்கிறத போய் இவன் ஒரு பெரிய ஜெயண்ட் மேல. ஆனா அவன் விசுவாசத்துல செயல்பட்ட அந்த வினாடியிலே யார் செயல்பட்டார்? அவனுக்குள் இருக்கிறவர் செயல்பட்டார், அவனுக்குள்ள இருக்கிறவர் செயல்பட்டார். அவன் கல் எறிஞ்சது இட்ஸ் ஒன்லி a faith action, அப்படிதானே? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டால் சுகமாவேனால தொட்டது, அதுல ஒண்ணுமே இல்லை, அது ஃபெய்த் ஆக்ஷன். ஆனா அந்த வல்லமை immediately released, that power, that power immediate. அதேதான் இங்கேயோ, immediately the power of God inside him was released. ஆண்டவரே வந்து யுத்தம் பண்றாங்க. அவன் தரையில முகம் குப்புற விழுந்தான். குருவி அடிக்கிற கல்லு அடிக்கிறாங்க, அவன் ஃபுல்லா ஷீல்டு ஹீல்டு எல்லாம், ஹெல்மெட் ஷீல்டு எல்லாமே வச்சிருக்கான். எதற்கு? நீ கத்திய வச்சு குத்துனாலும் ஈட்டிய வச்சு குத்துனாலும் உள்ளே நுழையாதபடி. ஆனா அங்க பாருங்க, நடக்க முடியாதது நடக்கிறது. அன்பிலீவபிள் became believable, impossible became possible. எப்பொழுது? விசுவாசத்தில் செயல்படும் பொழுது. நமக்குள் இருக்கிறவரை செயல்பட வைக்கிறோம். நமக்கு பரிசுத்த ஆவியை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர். எப்படி செய்கிறார்? நீங்கள் ஜெபிப்பதினால் செய்கிறாரா? ஆண்டவரோட கூப்பாடு போடுறதுனால செய்கிறாரா? என்ன சொல்றாரு அங்க? விசுவாச கேள்வியினாலே, கேட்கிறதினால் வந்த விசுவாசத்தினாலே. அவன் தேவ வார்த்தையை கேட்டான், சத்ருவின் வார்த்தையை கேட்கவில்லை. அந்த விசுவாசத்திலே, அந்த விசுவாசம், அப்படிதானே? விசுவாசிக்கிறவர்களுக்கு, விசுவாசிப்பவன செயல்படணும், வெறும் வாயில சொல்ற விசுவாசம் இல்ல. Faith is always active, never passive. It's always a living faith. ஜீவன் உள்ளது, ஜீவன் எல்லாம் அப்படி தூங்குற faith இல்ல, அது கிரியை செய்ய வைக்கிற faith. அதுல கிரியை செய்யும் பொழுதுதான் அங்க ஒரு மாபெரும் விடுதலை, ரட்சிப்பு. ஐயா, வாக்குத்தத்தம் சவுலுக்கு வந்தது.
அபிஷேகம் சவுலின் மேல இருந்தது. அழைப்பு சவுலுக்கு வந்தது. ஆனா நிறைவேறினதா? நிறைவேறினதா? நிறைவேறல. இங்க தாவீது மூலமாக நிறைவேறுவதை நம்ம பார்க்கிறோம். பெலிஸ்தர் கைக்கு அவன் தான் வந்து ராஜாவாய். ஆனா காரணம் எல்லாம் என்னங்க? ஒரு வேத வசனத்த புறக்கணிக்கிறான். ஒருத்தன் வேத வசனத்த கனப்படுத்துறான். 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் யோசித்து பாருங்க. 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் அவ்வளவு தூரத்துக்கு இத கனப்படுத்துறான். தேனிலும் தெளித்தேனிலும் என் வாய்க்கு வேத வசனம் அப்படியே ஜொல்லு ஒழுகுது. அதை நினைச்சாலே அப்படிதானே? அப்படியே அவ்வளவு ருசியா இருக்கின்றான். அதுதாங்க வித்தியாசம். இவனுக்கு வார்த்தை வந்தது, தியானிக்கல. அவன் சூழ்நிலை ஐம்பூரண அறிவினால வாழ ஆரம்பிச்சான். இவனுக்கு வார்த்தை வந்தது, அதை தியானித்து அந்த பூரண அறிவில் வாழ ஆரம்பித்தான். அதனாலதான் அவசரப்படவே இல்லை. சவுல 2 தடவை அவன் கொண்டு இருக்கலாம். சீக்கிரமா ராஜா அவன் ஆண்டவர் கொடுத்த இல்ல. எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு சொன்னது தெரியும். நான் இஸ்ரவேலை ஆள போகிறேன்னு தெரியும். பெலிஸ்தர் கைகளுக்கு அவளை விடக்கி மாபெரும் இளைப்பாறுதலை இஸ்ரவேலருக்கு நான் கொடுக்க போறேன்னு அவனுக்கு தெரியும். அந்த உறுதியில இருந்தாங்க. சவுல் செஞ்ச பாவத்தை விட தாவீது செஞ்ச பாவம் இன்னைக்கு சபையில இருந்துச்சுன்னா தாவீத ஒண்ணுமில்லாம ஆக்கியிருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த ஒரு விதத்தில் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் உரியாவின் மனைவி தவிரன்ற ராஜாக்கள் புத்தகத்துல சொல்லும் பொழுது அப்ப பாருங்க, அவருடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார், மனிதர்கள் வெளிக்காரியங்களை பார்க்கிறார். அப்போ அவனுடைய விசுவாசம், அவன் தவறுனா இல்லைன்னு சொல்லல, இவனும் தவறுனா. ஆனா இவன் தவறுனதை பாருங்க, அவன் உடனே மனம் திரும்பி தேவனோட நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தாய். அப்படிதாங்க நாத்தான் சொல்றான் தாவீது கிட்ட வந்து. அப்போ அவன் மனம் திரும்புகிறான், திரும்பவும் ஆண்டவர் அவனை தூக்குறார். ஏன்? அவனுக்கு இருந்த வேத வசனத்தின் மேல உள்ள ஆசை. பிசாசு சோதனைக்கு ஒரு தடவை 2 தடவை அவன் விழுந்தாலும் விழாதவன் இல்ல, விழுந்தவன் தான். ஆனா நீதிமான் விழுந்தாலும் 7 தடவை விழுந்தாலும் எழுந்து நிற்பானதை அவன் காண்பிக்கிறான். அததான் இங்க நான் சொல்ல வருகிறேன். இந்த ஜோயே ஜீவனில் வாழ வேண்டுமானால் தேவன் நமக்கு 2 கொடுத்திருக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தை இதுதானே, இவைகளுக்காக உங்களுக்கு எழுதியிருக்கிறதுன்னு அந்த 13ஆம் வசனத்துல சொல்றார். 5ஆம் அதிகாரம் 1 யோவான். எதற்கு? நாம் அறிந்து, என்ன அறிந்து? தேவன் அறிகிற விதமாக அறிந்து. அதுதானே விசுவாசம். தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய அறிவு. என்னை குறித்து என்ன அறிவு அவருக்கு? நான் மீட்கப்பட்டவன். அப்படிதானே? நான் மீட்கப்பட்டவன். எனக்கு முன்பாக உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒண்ணுமே எதிர்த்து நிற்க முடியாது. ஒன்றும் என்னை அது தேவனுடைய அறிவு அல்லது தேவனுடைய விசுவாசம் என்னை குறித்தது. அது என்னுடைய அறிவாய், என்னுடைய விசுவாசமாய் மாறுவதற்குத்தான் தியானம், வாயின் அறிக்கை. அது உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், இரவும் பகலும் தியானம் கொண்டிரு என்று சொல்லுகிறார். இப்ப இந்த ஜீவன், நான் ஜீவனை குறித்து 5ஆம் அதிகாரத்துல எடுக்கணும்னு நினைச்சா நான் இங்க போட்டேன். ஒருவேளை அடுத்த வாரம் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம். அப்ப பாருங்க, இந்த ஜீவன் எப்பொழுது செயல்படுகிறது, அதை தான் சொல்ல வந்தேன். ஜீவனை குறித்த அறிவு வேண்டும். என்ன கொடுத்திருக்கிறார், என்ன நமக்கு உண்டு, என்ன நம்ம செய்ய முடியும். ஜீவன் கொடுத்திருக்கிறார், ஜீவன் நமக்கு உண்டு. இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார், ஏற்கனவே உண்டு. இதை அறிகிறபடினால் என்ன செய்ய முடியும்? அந்த அறிகிற அறிவுதான் விசுவாசம். அப்போ கொடுக்கப்பட்டது நமக்கு இருக்கிறது, கொடுக்கப்பட்டது நமக்கு இருக்கிறது. அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தேன். தியானத்தின் மூலமாக விசுவாசித்து செயல்படுத்த முடியும். விசுவாசம் உள்ளவர்கள் அந்த ஜீவனில் வாழ்வார்கள். விசுவாசம் இல்லாதவர்கள் அந்த
பூரண அறிவு இல்லாதபடியினால அழுது புலம்பி ஜெபிப்பார்கள். உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும், வெற்றியை தாரும், ஐயோ சத்துரு இப்படி பண்றான், அது பண்றான், சுகமாக்கும் என்று. அதுதாங்க வித்தியாசம். எப்படி இந்த வாலிபனை தேவ மனுஷனாக மாற்றினது? தேவ வார்த்தை. எது மாற்றினது? தேவ வார்த்தை. வார்த்தையின் மேல் உள்ள ஆசை, பாசம், அப்படிதானே? விருப்பம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, பிரியம். ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, என்னை கனப்படுத்துறவர்களை நான் கனப்படுத்துவேன். அங்க சாமுவேல் தீர்க்கத்தை சொல்லலதான் சொல்றேன். அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி வார்த்தையை கனப்படுத்தினான். அவன் சொன்ன வார்த்தையில ஒன்று கூட தரையில விழவில்லை என்றார். அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த பிரதான ஆசாரியன் அவன் என்ன பண்ணானா, வார்த்தையை புறக்கணித்தான். ஆண்டவர் அவனையும் அவன் ஃபேமிலியும் புறக்கணித்திட்டார் டோட்டலா. அங்க நம்ம தான் போறோம். அங்கதான் சொல்றாரு, நீ என்ன கனப்படுத்தல, உன் குமாரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட, உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட, உன் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட, உன் மனைவி புருஷர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட. ஐ ஷுட் பி நம்பர் 1. தென் கம்ஸ் யுவர் ஃபேமிலி, தென் கம்ஸ் யுவர் மினிஸ்ட்ரி. நீ மினிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட, ஓடுற, என் கூட உட்கார்லையே, என்னோடு இருக்கவும். எதுக்கு உங்களை அழைத்தாரா? அவரோடு இருக்கவும். முதல் மார்க் 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், அவரோடு கூட இருக்கவும். அப்புறம் தான் பிரசங்கம் பண்ண, வியாதி ஓட்ட, பிசாசு ஓட்ட. ஃபர்ஸ்ட் டு பி வித் ஹிம். அதுதான் எனக்கும் என் வார்த்தை தான். யூ ஷுட் பி வித் மீ அண்ட் மை வேர்ட். தட் ஷுட் பி யுவர் டாப் பிரியாரிட்டி. தட் ஷுட் பி யுவர் சுப்ரீம் பிரியாரிட்டி என்று சொல்லுகிறார். அப்படி நீ இருக்கும் பொழுதுதான் என் இருதயம் உன்னை குறித்து மகிழும், என்னை உன்னை குறித்து கலிகூறும். ஏன்? என் வார்த்தையை எவ்வளவு தூரத்துக்கு அவன் கனப்படுத்துகிறான், என் வார்த்தையை அவன் எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசிக்கிறான். அது ஆண்டுடைய இருதயத்தை பிரியமும் விருப்பமுமா இருக்கும். நான் சொன்னல, குதிரையின் பலம் அல்ல, வீரனுடைய கால்களும் அல்ல என்று சொல்லுகிறாரு. அந்த ஸ்ட்ரென்த் அவர் பார்க்கல, இந்த ஸ்ட்ரென்த்தை தான் பார்க்கிறாரு. என்ன ஸ்ட்ரென்த்? தன்னுடைய தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி அரும் பெரும் காரியங்களை செய்வார்கள். They will do great exploits. தானியேல் 11:32 சொல்றாருல்ல, தானியேல் தேவனை அறிந்தவன், தேவனுக்காக அரும் பெரும் காரியங்களை செய்தவன். எந்த ராஜா ஆண்டாம் பாருங்க, அடிமையா போனவன், ஒண்ணும் இல்லாம போனவன், அவன் சொல்றதா அந்த தேசத்தை அவன் தான் மந்திரியா ஆண்டான். அவன் தேவனை அறிந்தவன், தேவன் அறிகிற விதமாக அந்த அறிவை பெற்றவன். அறிந்தவர்கள் அந்த பலன், அந்த வல்லமை எங்கிருந்து வருது? அந்த வெளிப்பாட்டு அறிவிலிருந்து அந்த வல்லமை வருகிறது. அததான் ரோமர் 1:14 சொல்லு, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அதை நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த வல்லமை வருகிறது என்று சொல்லுகிறார். அது சொல்லப்பட்டது என்ற ஜோய ஜீவன் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டது. ஜோய ஜீவனை குறித்து நான் வெட்கப்படேன். விசுவாசிக்கிறவன் யாராய் இருந்தாலும் அந்த ஜீவனில் வாழ்வதற்கு அந்த விசுவாசம் அந்த வல்லமையை அவிழ்க்கிறது, அல்லதுனா ஜீவனை செயல்பட வைக்கிறது, தேவ வார்த்தையை செயல்பட வைக்கிறது. தேவ வார்த்தை சொல்வது ஜீவன், அந்த ஜீவன் என்னிலே செயல்படுகிறது. வார்த்தை, if you walk the word, it works every time. நீங்கள் விசுவாசத்தில் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது வார்த்தையை செயல்பட வைக்கிறீர்கள். வார்த்தை செயல்பட வேண்டுமானால் அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையில் உள்ள ஜீவன் செயல்பட வேண்டுமானால் அதை விசுவாசத்தினால் தான் செயல்பட வைக்க முடியும். அதுதான் சொல்றாரு, it works every time, it never fails. அது தவறிச்சுன்னா ஒரே காரணம், அங்க விசுவாசம் மிக்ஸ் ஆகல, ஆகவே அது பிரயோஜனப்படல. அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனப்படலைன்னா ஒரே காரணம், வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், அழைப்பு உங்களுக்கு இருக்கிறது, நிறைவேறவில்லை என்றால் இதுதான் காரணம். அப்படிதான் சொல்ற, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே. சவுல் விசுவாசம் இல்லாமல் கேட்டான், அவனுக்கு வந்தத.
தாவீது தியானத்தின் மூலமாக விசுவாசி. இட் வாஸ் மிக்ஸ்ட் வித் ஃபெய்த். ஒரு தடவை அந்த வார்த்தைய அது அப்படியே நடக்கும்னு நினைச்சு நீ தீர்க்கதரிசனா நடக்காது. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அதை நீ தியானிக்க வேண்டும். அதையே உன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடு. அங்க சொல்றாருல, நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி சொல்ற வசனம் அது. 1 தீமோத்தேயு 4, 14, 15, 16 சொன்னேன்ல. அதை தியானி. உனக்கு கொடுக்கப்பட்ட வரம். அதை அனல் மூட்டி எழுப்பு. அது தியானி. அதற்கு உன்னை முழுமாய் ஒப்புக்கொடு. நீ தேடுகிறது அந்த ஜீவன் வெளிப்படுகிறது. எல்லாரும் பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார். அதுதான் இன்னைக்கு ஆவியானவர், அதாவது 2 காரியங்களை சொன்னேன். நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவனை பற்றிய அறிவு இல்லாமல் சங்காரமாகிறோம். அந்த ஜீவன் எப்படி செயல்பட வைக்க வேண்டும் என்ற அறிவு இல்லாமல் சங்காரமாகிறோம். அதை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். ஆகவே தேவன் ஒரு நோக்கத்தோடு, it may be a small group, but ஒருத்தம் போதும். இந்த குரூப்ல ஒருத்தி போதும், இல்ல ஒருத்தம் போதும். தேவ வார்த்தையை கனப்படுத்துகிறவர்களாக எழுப்பிட்டாங்கன்னா இந்த தேசம் அசைக்கப்படும். இந்த தேசம் எழுப்புதலுக்கு நீங்க விழுந்து விழுந்து ஜெபிக்க வேணாம். ஒருத்தர் தேவ வார்த்தையை கனப்படுத்த எழுப்பிட்டா போதும். ஒரு ஆள், ஒரு தாவீது, ஒரு மோசே, ஒரு ஆபிரகாம், தேவ வார்த்தை விஷம். ஆபிரகாமுக்கு குழந்தையை முன்னாலேயே ஆண்டவருக்கு உருவாக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவனை விசுவாசிக்கிற அளவுக்கு அவன் பெயரை மாற்றி கொண்டு வந்து பிறகுதான் அதை செயல்படுத்துவதை பார்க்கிறோம். வேதம் முழுவதுமாக இதை நாம் பார்க்கலாம். தேவனை செயல்பட வைப்பது விசுவாசம் ஒன்றுதான். அந்த விசுவாசம் தேவ வார்த்தையில் இருந்துதான் வரும். அதை தியானிப்பவன், அதை கனப்படுத்துபவன், அதை முக்கியப்படுத்துபவன், அதன் மேல் பிரியமாய் இருப்பவன், அவன்தான் தேவனுக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் என் வார்த்தையை நான் அப்ப அவரே அவளை மகிமைப்படுத்தினா, கனப்படுத்தினா, நீங்களும் நானும் எவ்வளவு தூரத்திற்கு சாதாரணமா இதை படிச்சுட்டு உங்களுக்கு நித்திய ஜீவனை அருளி இருக்கிறார், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நீங்கள் அறிந்து அப்படின்னு போக மாட்டோம். அங்கேயே நின்றுடுவோம். என்ன சொல்றாரு? கொடுத்திருக்காரு. தேவனுடைய ஜீவனையே எனக்கு கொடுத்திருக்காரு. என்ன எனக்கு இருக்கு? தேவனுடைய ஜீவனே எனக்கு இருக்கு. திரும்ப 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 அதுதான் வாயில, அதுதான் என் பார்வை. ஐம்புலன் அறிவு சொல்லுது, சூழ்நிலை சொல்லுது, சும்மாறா நீ சாதாரண மனுஷன், நீ அது இல்ல. இங்க தேவனுடைய அதை நான் கனம் பண்றேன். எப்போ அதை தியானித்து அதை நான் விசுவாசிக்கும் போது அதை நான் கனம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனிதனை தான் நான் தேடுகிறேன். அந்த ஒரு மனிதன் மூலமாக என்னுடைய காரியத்தை நான் செய்ய அவளோடு காத்து கொண்டிருக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனாகிலும் இல்லை என்றார். ஒரு மனுஷன் வேத வசனம் சொன்னதுதான். அதுக்கு அன்னைக்கு ஸ்மித் விகில்ஸ்வொர்த் அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அவருடைய லைஃப பாருங்க, சூப்பர் நேச்சுரல் தான், இல்லைன்னு சொல்லல. ஹவு தட் சூப்பர் நேச்சுரல் ஹேப்பன்? வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் நம்மளுக்கு முன்னால வந்த பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் நேச்சுரல் காரணம் அவங்களுடைய விசுவாசம் தான். விசுவாசத்தில் அவர் விகில்ஸ்வொர்த் செயல்பட்டனால கொஞ்சம் கூட ஐம்புலன் அறிவோ சார்ந்து கொள்ளவே இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும். ஏன் நியூஸ் பேப்பரை கூட ரூம்ல விடல. நம்ம எவ்வளவு நேரம் நியூஸ் கேட்கணும்னு நினைக்கிறோம், மற்ற காரியங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பரை ரூமுக்குள்ள விட மாட்டார். ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு பைபிளை படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன் அந்த உறவு, வசனத்தோடு உள்ள உறவு, வேத வசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு, அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு தூரம் தேவன் அவனை கனப்படுத்தி இன்னைக்கு நம்மளும் நீங்க எல்லாரும் உலகம் ஃபுல்லா விகில்ஸ்வொர்த் பேசுறாங்க. காரணம் என்னங்க? ஒரு மனிதன் வேதவசனம் ஆர்டினரி பிளம்பர், படிக்காதவர், எழுத படிக்க தெரியாதவர். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மனைவி ஊழியத்துக்காக பைபிளை படிக்க அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இல்லைன்னா அவங்க வாசிக்க இவர் கேட்டார், கொஞ்சம் கொஞ்சமா அப்படித்தான் கற்றுக்கொண்டார். நாளடைவில் அவரே படிக்க ஆரம்பித்தார்.
அந்த விசுவாசத்துல. அப்புறம் இரவும் பகலும் அதுதான் அவருடைய உயிராயினது, அவருடைய ஜீவனானது. அனுபவித்தார், வாக்குகளை அனுபவித்தார். வாக்குகளை புறக்கணித்தான் சவுல், வாக்குகளை கனம் பண்ணினான் தாவீது. வித்தியாசத்தை பார்ப்போம். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் தேடும் அந்த ஒரு மனிதனாக நாங்கள் இருக்க, வேத வசனத்தை கனப்படுத்தி நீங்க எங்க வாயின் வார்த்தையை கனப்படுத்துவதாய் மாற உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.